உண்மையாலுமே உங்ககிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை மேன். ஓ தேங்க்யூ சார். அப்புறம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை யார் பண்ணது? அதுவும் நான் தான் சார். அப்படியா? என்ன இப்படியே போயிட்டு இருந்தா சரியில்லையே சார். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை நானும் தான் சார் செஞ்சு கொடுத்தேன். ஓ அப்படியா? போத் ஆஃப் யூ வெரி குட். ஓ தேங்க்யூ சார். பரவாயில்லையா, நான் நினைக்கிறத விட நீ பலே கில்லாடியா இருக்கியே. ஓ தேங்க்யூ சார். அப்புறம் சந்தோஷ், உங்களுக்கு வேற என்னென்ன டிஷ்லாம் செய்ய தெரியும்? புதுசா எதுவும் டிஷ் ட்ரை பண்ணிருக்கீங்களா? ட்ரை பண்ணியிருக்கேன் சார். என்ன டிஷ்? பாவக்காலே மயோனஸ் ட்ரை பண்ணியிருக்கேன் சார். ஓ வாவ், பாவக்கால மயோனஸா? பரவாயில்லையே, புது டிஷ்ஷா இருக்கு. ஆமா சார், புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அதுல ட்ரை பண்ணேன் சார் நானு. ஓ சூப்பர். நானா சார் நார்மல் டிஷ் தான் சார். இனிமேட்டு தான் சார் புதுசா ட்ரை பண்ணணும். சார் நான் பலாக்கொட்டையில பாயாசம் ட்ரை பண்ண போறேன் சார். விட்டா இவன் பாம்புல பாயாசம் செஞ்சிருவான் போல. இவன் கடைசியில என்னை விட அதிகமா பேக்கேஜ் வாங்கிடுவான் போலயே. விடக்கூடாது, இதை இப்படியே விடக்கூடாது. நான் நினைச்ச மாதிரி இல்ல, உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு போல. என்கிட்ட கடல் மாதிரி கலைகள் நிறைய இருக்கு சார். அப்பதான் நான் இறக்கி விடுறேன், பாத்துக்கோங்க. முடியலப்பா இவன் போடுற பிட்டெல்லாம். குட் மேன், நீ இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. இருந்தாலும் அப்பப்ப சொதப்புற, பரவாயில்ல. அதை மட்டும் நீ குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்ல பெரிய போஸ்டுக்கு வந்துடுவே நீ. யாரு இவன்? தேங்க்யூ சார். ஓகே மேன், வேலையை பாருங்க. டே மச்சான், என்னடா இந்த அளவுக்கு எனக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும் நான் நினைக்கவே இல்லடா. ஃபர்ஸ்ட் உன் தங்கச்சிக்கு நல்லபடியா செஞ்சு கொடுத்துட்டேன். அடுத்தது இங்க வந்து அதே மோட்டிவேஷனோட செஞ்சே பாரு. எனக்கு இவ்வளவு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் வரும் நான் நினைக்கவே இல்லடா. போடா. இப்ப நீ என்ன சொல்ல வர? அதாவது உன் தங்கச்சி என் கூட கொஞ்ச நேரம் இருந்ததுக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்குதுன்னா, முழுசா என் கூடவே இருந்துட்டானா எனக்கு ரொம்ப அதிகமான ரிசல்ட் கிடைக்கும்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்குடா. டேய், இதுக்கெல்லாம் காரணம் என் தங்கச்சின்னு சொல்ல வரியா? ஆஃப் கோர்ஸ். இங்க பாருடா, நீ இப்படியே நினைச்சுக்கிட்டு தெரியாத. அந்த மேனேஜர் மண்டையே ஏதோ ஒரு நல்ல மூட்ல இருந்திருக்கான், அவ்வளவுதான். இல்லன்னு வையே, அவன் திட்டலாம் நம்மளுக்கு தெரியும் தானே. ஒரு நிமிஷம் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காது. ஏண்டா அவன் இங்க என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான், அவனெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறான். நீ என்னமோ ஒரு சாண்ட்விச்ச பெருசா செஞ்சுக்கிட்டியா, அதை வந்து பாராட்டிட்டு இருக்கான். நீ இவன் ஏதாவது உள்குத்து இருக்குன்னு உனக்கே தோணல? உனக்கு பொறாமடா. யாருக்கு? எனக்கு. ஆமா என்னைய மட்டும் பாராட்டினாரு, நீ தானே செஞ்ச, உன்னை பாராட்டலன்னு உனக்கு பொறாம. டேய் சந்தோஷ், ஆணவத்துல ஆடாதடா. அப்புறம் அந்த ஆளு அப்படியே தரன்னு சறுக்கி கீழே இறக்கி விட்டுருவான். இப்ப உச்சியில வச்சிருக்கா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அட போடா நீ. என்னோட தண்ணு என் கூட வந்ததுனால எனக்கு இவ்வளவு நல்ல விஷயமும் நடக்குது. எனக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? நீ ரொம்ப சந்தோஷப்படாத மாவனே. இன்னும் இந்த நாள் முடியல. மேனேஜர் எப்படி மாறுவான்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பொறுத்து இருந்து பாரு. போடா, அவர் இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்காரு. என்னையெல்லாம் ஒன்னும் திட்டவே மாட்டாரு. ஹலோ, 2 பேரும் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கீங்களா வேலையை பார்க்காம? இல்ல சார், இந்த பாவக்காய் ஜூஸ் பத்தி பேசிட்டு இருந்தோம் சார். ஆமா, பாவக்கால ஜூஸ் எவன் குடிப்பான்? போய் வேலையை பாரு மேன். சும்மா ஒரு வாட்டி புகழ்ந்துட்டேன்றதுக்காக ஓவரா அட்வான்டேஜ் எடுத்துக்காத, சரியா? நல்லா தானடா இருந்த, இப்ப என்னடா ஆச்சு அதுக்குள்ளார? என்ன மேன் உன வாய பிறந்துட்டு இருக்க? க்ளோஸ் த டோர். ஒழுங்கா போய் வேலையை பாரு மேன். ஒரு வாட்டி புகழ்ந்துட்டா போதுமே, தலையில ஏறி ஜிங்குன்னு உட்கார்ற மாதிரி நினைப்பு. போய் வேலையை பாருங்க. நான் இல்லன்னா அவ்வளவுதான் இந்த ஹோட்டல். பாத்தியா, நான் சொன்னேனே, அவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்னடா மச்சான் நடக்குது இங்க? ஒரு நேரம் பார்த்தா திட்டிட்டு போறான், ஒரு நேரம் பார்த்தா தலையில தூக்கி வச்சு புகழ்றான். இங்க பாருடா, வேலை பார்க்கறதுல அப்படிதான் நடந்துக்குவாங்க. நம்ம தான் எல்லாத்தையும் எதையும் காதுல வாங்கிக்க கூடாது. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும், புரியுதா? போ போய் கஸ்டமரை கவனி. என்ன வேணும் ஏது வேணும் போய் செஞ்சு கொடு. சரிடா.
என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் சந்தோஷமா விட மாட்டேங்கிறாங்க. ச்சே. என்ன மக்களே, நான் சொல்றது உண்மைதானே? எப்பவுமே யாராவது புகழ்ந்தாங்கன்னா அதையே தூக்கி வச்சு தலையில கொண்டாடக்கூடாது. என்ன ஒரே வயிறு கடம்படான்னு செய்து? ஒருவேளை வெளியில சாப்பிட்டது ஒத்துக்கலையோ? ஒழுங்கா இந்த போண்டாவை சமைக்கிறதே சாப்பிட்டுருக்கலாம். சரி, இவன் சமைக்கிறது டேஸ்டா இல்லைன்னு சொல்லி வெளியில சாப்பிட்டதுனால என் வயிறெல்லாம் ஒரே மாதிரி வலிக்குதே. இப்ப என்ன பண்றது? ஏதாவது ஒரு ஜீரணம் ஆகுற மாதிரி ட்ரிங்க குடிக்க வேண்டியதுதான். எங்க போயிட்டான்? இங்கேயும் ஆளைய காணோம். எங்க போன அந்த ஆளு? யோ நிம்மதி, நிம்மதி! சோ, இவனுக்கு நிம்மதின்னு பேரு வச்சுட்டு நம்மள நிம்மதி இல்லாம ஆக்குறானே. அப்படி முடியலையே, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. இப்ப என்ன பண்றது? யோ நிம்மதி, எங்கயா போய் தொலைஞ்ச? சுமதி, என்னாச்சு உனக்கு? யோ வந்துட்டியாயா? எங்கயா போன? உன்னை நிம்மதின்னு எத்தனை வாட்டியா கூப்பிட்டுக்கிட்டே கிடக்குறது? நான் காய் வாங்க போயிருந்தேன், உனக்கு தான் பிடிக்குமேனு ஈரல் வாங்கிட்டு வந்தேன். ஈரலும் வேணாம், ஒரு சாரலும் வேணாம். எனக்கு வயிறு ரொம்ப கடம்படான்னு வலிச்சுக்கிட்டே இருக்கு. என்ன பண்றது? நான் நேத்து சமைக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி உனக்கு வயிறு வலிக்கும்? யோ கூமுட்டை, நீதான் சமைக்கலன்னு எனக்கு தெரியுமே. நீ செஞ்சதை தின்னுறாவது இந்த அளவுக்கு வயிறு வலிக்காது. போனா போகுதுன்னு வெளியில ஆசைப்பட்டு தின்னாரு, என்னைய சொல்லணும். நான் போய் தின்னதுக்கு ஏதோ வயிறு கடம்படான்னு வலிக்குதியா? எனக்கு ஏதாவது பண்ணியா? சரி இரு சுமதி, நான் போய் ஏதாவது கசாயம் போட்டு எடுத்துட்டு வரேன்டி. இவள டீன்னு சொன்னோம், ஆனா இவ என்னை ஒண்ணுமே சொல்லலையே. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். நம்ம ஆசை தீர இவள டீன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருப்போம். என்னதான் சொல்றான்னு பாப்போம். என்னையா இங்கே நின்னுகிட்டு போஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க? சீக்கிரம் எதையாவது கொண்டு வாயா, எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது. இந்தா எடுத்துட்டு வரேன்டி, கொஞ்ச நேரம் உட்காருடி. சீக்கிரம் போயா, எனக்கு வயிறு வலிக்குது. இருடி வாரேன், புலம்பிக்கிட்டே இருக்காத. அச்சோ, இவன் டீன்னு சொல்லி என்னை வெறுப்பேத்திக்கிட்டே இருக்கான். இந்த வயிற்று வலியால இவனை எதுவுமே சொல்ல முடியல. வயிற்று வலி மட்டும் சரியாகட்டும், அதுக்கப்புறம் இந்த ஆளை வச்சுக்கிறேன். நல்ல கடவுள் வச்சா ஆப்பு. நான் எத்தனை டீ சொன்னேன், ஒரு டீக்கு கூட அவ என்னை திட்டவே இல்லை பாத்துக்கோ. ஏன்னா அவளுக்கு வயிற்று வலி. நான் எத்தனை டீ சொன்னாலும் அவன் ஒண்ணுமே சொல்ல மாட்டா. நம்ம ஆசை தீர அவளை டீன்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு. எங்க அந்த சீரக டப்பாவை காணவே காணா? இங்கதானே வச்சிருந்தேன். யோ வந்தியா இல்லையா? என்னால முடியலையா, வயிறு வலிக்குதுயா. ஆஸ்பத்திரிக்கு போட்டுமாயா? இருமா, நான் வந்துட்டே இருக்கேன். உடனே ரெடி பண்ணி வர வேணாமா? 10 கையா இருக்கு. ஓ, இதுல டீ சொல்ல மறந்துட்டேனே. திரும்பி இதே டைலாக்கே பேசுவோம். இருடி வரேன், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். யோ வந்தேன், உன்னை செருப்பாலே அடிச்சு துரத்திடுவேன். கொண்டு வாயா சீக்கிரம், வயிறு வலி தாங்க முடியலையா. நல்லா வலிக்கட்டும். அந்த வயிறு வலி வந்தாலும் வந்துச்சு, எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்துச்சுப்பா. எங்க வச்சேன்? இதோ இங்கதான் இருக்கு. கலக்கி கொண்டு போய் கொடுப்போம். கண்டுபிடிச்சேன் இவள திட்டுறத கண்டுபிடிச்சேன். கிஸ்யா வரியா. நான் வந்து ஒன்ன அடிக்க வருவேன், சீக்கிரம் கொண்டாயா. இதோ வந்துட்டேமா, இதோ எடுத்துட்டு வந்துடுறேன்டி. இவளுக்கு உடம்பு முடியலன்னு நம்ம சந்தோஷமா இருக்கவே முடியாது போல இருக்கு. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்தாலும் பாடா படுத்தி உயிரை எடுக்கிறா. யோ வந்தியா இல்லையா? நீ எனக்கு வயிறு வலி, உயிர் போகுதியா? இதோ வந்து தொலைக்கிறேன் இரு. யோ வந்தியா இல்லையா? எங்கயா பண்ற? என்ன இதோ வந்துட்டேன். கண்ணா மூச்சிரே கண்டுபிடியாரே. எங்க நீ சுமதியே? நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடி பாப்போம். யோ என்னாலே முடியல. ஏயா என் உயிரை வாங்குற? ஒழுங்கா வந்து தொலையா. என்னம்மா நீ? கொஞ்ச நேரம் விளையாடலான்னு பார்த்தா நீ விட மாட்ற. என்னால முடியலையே. ஏமா இந்த ஆளை எனக்கு பிடிச்சு கட்டி வச்ச? யோ நீ விளையாடுறதுக்கு இதான் நேரமாயா? ஒழுங்கா வந்துரு, அப்புறம் இங்கே வாந்தி எடுத்துருவேன் பாத்துக்கோ. உன் மூஞ்சியா வாந்தி எடுத்த மூஞ்சி மாதிரிதான் இருக்கும். இதுல இது வேறையா? நான் வந்துட்டேன். இந்தாமா, இத கூடி சரியா போயிரும் வயிறு வலிலாம். இதுக்குதாயா உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். சீக்கிரம் கூடியா, எனக்கு வயிறு வலி தாங்க முடியலையா. மம் இப்போ உன் வயிறு குத்தால அருவியிலே குடிச்சது போல் இருக்குதா? ஓ மூஞ்சி, இதுக்கு வெளியில சமைச்சு கொடுத்தா பாரு, அவனே நல்லா செஞ்சு கொடுத்துருப்பான். நீ கசாயன்ற பேர்ல எதையோ ஒண்ணு கொடுத்து என்னை கொல்ல பாக்குறியா நீ? நான் ஆஸ்பத்திரிக்கே கிளம்புறேன். இதுல வேற நீ என்னை டீன்னு போட்டு எத்தனை டீயை கூப்பிடுவேன்? இரு, நான் உன்னை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். இல்லம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மா தாயே, என்னால முடியலையே.
இருமா, நான் வேற கசாயம் வச்சு தரேமா. உன் கசாயத்தை குடிக்கிறதுக்கு நான் இந்த வயிறு வலியவே தாங்கிடுவேன் போல. நீயே வச்சு குடியா போயா. கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? என் கசாயத்தை அப்படியே சொல்றான். போ டாக்டர் கசப்பான மருந்தா கொடுப்பாரு, அதை மட்டும் தின்னு.